மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாவருக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சது நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டு வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நல்ல விஷயங்களை எடுத்திருந்தால் தப்பு இல்லை, இதை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த செல்ஃபோன் வந்ததுனால, இன்டர்நெட் வந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேர் கெட்டு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் அதிகமாக சொல்கிறேன். ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் வாழ்க்கை இன்றைக்கி எந்த அளவெல்லாம் பாதித்து அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்குது வருதுங்கிறது அப்படிங்கிறத கையில் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தனி மனிதன் வெல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா காமம், கோபம். தனி மனிதன் வெல்ல முடியாத விஷயம், ஜெயிக்க முடியாத விஷயம் காமம், கோபம். இந்த ரெண்டுலேயும் அவனால் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி காலகட்டம் விஸ்வரூபம் எடுத்து போயிட்டுருக்குங்கிறதுனால மரணத்தை விட கொடியது காமம். மரணத்தை விட கொடியது காமமா? உலகத்தில் இருக்கிறதுல மரணம் தான் பெருசு, அதை விட பெருசு காமமா? மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி அந்த அளவு போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த அளவு நான் எடுத்து இதை விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, உலக நாட்டில் எந்த நாட்டிலேயே நீங்கள் போய் பாருங்கள், என்னோட தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மாதிரி, மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உயரமான அவங்கள பார்க்கும்போதே உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் யாருக்குமே கிடைக்காது. அந்தளவு உயரம் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க எல்லாருமே. அந்த மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நடந்து வரும்போது ஒரு தேர் அசைஞ்சு வர மாதிரி தான் வருவானுங்க என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். பார்த்துருக்க இல்லையா? அங்கே அவங்களில் எந்த குறையாத ஆண்டவன் கொடுத்துருக்கானா? எந்த குறையும் கொடுக்கல. அதுவும் இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கன்னத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தள்ள அப்படியே தக்காளி பழம் மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி இருப்பானுங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க, என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கு சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரியாது. இந்த சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கன்னத்தை பார்க்கும்போதே அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கானா, இல்லை அவனுடைய விந்து கட்டுப்பாட்டை பூரா இழந்துட்டானா, எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவனாலும் கூட பண்ணலாம், திருமணம் பண்ண முடியுமா, திருமணம் பண்ண முடியாதா, பண்ணனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து உலக நாடுகளில் எங்கே போய் நீ சித்த வைத்தியத்தை பண்ணாலும் யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அதனால் இனிமேல் அந்த தவறு செய்கிறது நண்பர்கள் சேர்க்கையாலேயோ இல்லை வேறு கேர்ள் ஃப்ரெண்டு சேர்க்கையாலேயோ எதையோ தப்பு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க.
ஏன்னா விந்துங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, உலக நாடுகளில் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது விந்துங்கிறது எப்படி தெரியுமா உனக்கு? ஆண்டவன் கொடுத்துருக்கான்டா, ஆண்டவன் கொடுத்துருக்கான். எப்போ கொடுத்துருக்கான்? பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ அந்த மாதிரி 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. அந்த சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து வந்து உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு உடம்புல 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, நீ அந்திம காலம் உயிரோடு இருக்கிற வரலும் நீ அந்த விந்தை செலவு செஞ்சுக்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அந்த குழந்தைங்களை திருமணம் பண்ணி வச்சு அந்த பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு நீயும் மனைவியும் 50-55 வயசில் கோயில் குளம் போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு மனைவி ஒரே ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபடுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 50-55 வயசுலேயும் ஒரு முறை மனைவி கேட்கும்போது அவளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற விந்தை மனம் போன போக்கில் கால் போன போக்கில் என் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், இந்த இதில் புக்கை படித்தேன், வீண் பண்ணி தொலைகிறீங்களடா, வீண் பண்ணி தொலைகிறீங்களே. யோசனை பண்ணிப்பார். விலை மதிக்க முடியாத பொருள் இந்த விந்து கட்டுப்பாடு. விலை மதிக்க முடியாத பொருள் தெரியுமில்ல உனக்கு? விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாத பொருள். எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு? எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட ஏசம் வாங்க முடியுமா? யோஜனை பண்ணுங்கடா கண்ணு, யோஜனை பண்ணுங்க, யோஜனை பண்ணுங்க. நான் 5 நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீங்கள் யோஜனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தாத்தாக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சேலம் சிவராஜ் தாத்தாக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாதது. ஆண்டவன் கொடுத்துருக்கிற சொத்து, உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சிருக்கிற சொத்து எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி இருந்தாலும் நீ எப்போ வேணுமாலும் அடிக்கலாம், எந்த வயசில் வேணுமாலும் அடிக்கலாம். வயசான காலத்தில் கூட அந்த பணத்தை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த விந்தை மீட்டு எடுக்க முடியுமா உன்னால்? சொல்லு, இழந்த சக்தியை உன்னால் மீட்டு எடுக்க முடியுமா? ஏண்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க? தாத்தா நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க? தாத்தா நான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுறீங்க? தப்பு செய்யாத தப்பு செய்யாத தப்பு செய்யாதுன்னு 22 வருஷமாக நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறீங்களா நீங்கள்? ஒரு நாளாவது கேட்குறீங்களா நீங்கள்? விலை மதிக்க முடியாத பொருள், விலை மதிக்க முடியாத பொருள். ஆண்டவன் கொடுத்துருக்குற சொத்து அது நமக்கு எப்படி தாய், அந்த மாதிரி இந்த ஆண்டவன் கொடுக்குற சொத்து இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது. அந்த விந்து கட்டுப்பாட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான் தெரியுமாடா? அந்த விந்து கட்டுப்பாட்டில் உனக்கு குழந்தை உண்டாகக்கூடிய அணுக்களை அதில் கொடுத்துருக்கான் பாரு. அளவு கடந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திர பாகியா உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோட ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்த சக்தியை படுபாவி அழிச்சு தொலைகிறீங்களே. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சுயன்பத்தில் தப்பு செய்கிறீங்க. கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான். அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு உணர்வுகள் கிடைச்சிருது அவனுக்கு. உணர்ச்சிகள் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறான்? அதை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 8 வருஷம் 10 வருஷம் தப்பு செஞ்சு தன் உடம்புல இருக்கிற உற்பத்தியான சக்தியை பூரா எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதுன்னா கூட அந்த சக்தியை, அந்த விந்து கட்டுப்பாட்டை சுரண்டி ஒன்றுமே இல்லாமல் அழித்து தொலைஞ்சிடறான். அழித்து தொலையும் போது அவனுடைய உடம்பு எப்படி போகுது? அவனுடைய உடம்பு எப்படி போகுது தெரியுமா உங்களுக்கு? இந்த விந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிற எந்த சித்த வைத்தியரும், இன்றைக்கி நம்ம ஊரில் சேலத்தில் கூட தான் நிறைய சித்த வைத்தியர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சித்த வைத்தியருக்கும் இது தெரியாது. புரியுதா உங்களுக்கு? எந்த சித்த வைத்தியருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு சித்த வைத்தியருக்கு இந்த அனுபவம் கிடையாது. இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியாது. இந்த பலகீனத்தை பற்றி விவரமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சித்த வைத்தியர்களுக்கு பலகீனத்தை பற்றி நான் சொன்னதை பேசுகிறத பார்த்து தான் காப்பி அடித்து பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த சுய சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த சித்த வைத்தியர்களுக்கு போய் வாழ்க்கையை ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சித்த வைத்தியங்கிறது சாதாரண சித்த வைத்தியம் கிடையாது. அதில் ஒரு உணர்வுகளை கண்டு அதில் ஒரு சந்தோஷம் அடைஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான்? படிப்படியாக அந்த தவறை செய்கிறான். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை இப்படி தப்பு செய்யலாம். எப்படி தப்பு செஞ்சுட்டு வரான்? நண்பர்கள் சேர்க்கையால் தவறு செய்யறான். நானும் தலையால் அடிச்சுக்கிறேன். நண்பனை சேர்த்தாதரா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு
ஒவ்வொரு பையனும் கெட்டு குட்டிச்சவராகிறதுக்கு நண்பர்கள் சேர்க்கத்தான் காரணம் அப்படின்னு நான் தலையால் அடித்து சொல்லிட்டு இருக்கேன். நண்பன் எப்பயுமே சிரிக்க சிரிக்க பேச வேண்டாம். நண்பன் எப்பயுமே சிரிக்க சிரிக்க பேசுவான், தெரிஞ்சுக்க நல்லா. உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான், தெரியுமில்ல உனக்கு? சிரிக்க சிரிக்க பேசுகிற உன் நண்பன் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான். அழுது அழுது சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் தினசரி அழுகுறேன், தினசரி அழுகுறேன் நான். தினசரி அழுகுறேன். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, என்னடா பண்ணுறது? நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ளே இவங்களை திருத்தி ஒரு கரையில் சேர்த்திட்டு போயிடணுங்கிற ஆதங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து அழுது அழுது நான் சொல்லிட்டு இருக்கேன். தினசரி அழுகுறேன், தினசரி அழுது அழுது சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிறதுக்காக தானே சொல்கிறேன். நண்பன் சிரிக்க சிரிக்க பேசுகிறான், உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடறான். நான் அழுது அழுது பேசிட்டு இருக்கிற நிகழ்ச்சி உன் வாழ்க்கையை வெற்றி அடையணும்னு தானே பேசிட்டு இருக்கிறேன் நான். இதில் எவ்வளோ படிப்படைகளை தாத்தா சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் போகுது, மலம் முக்கியம் இருக்கும்போது போகுது. இந்த கான்செப்ட் வந்து ஆங்கில மருத்துவருக்கு கடுகளவு கூட தெரியவே தெரியாது. தூக்கத்தில் போகிறதும் சிறுநீரில் போகிறதும் மலத்தில் போகிறதும் ஆங்கில மருத்துவர்களுக்கு இது கடுகளவு கூட இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா படித்து வரும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தவறு இல்லை, தப்பு செய்யலாம், இது பாதிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி 3 ரகத்தில் போகும்போது உனக்கு 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சு வந்துட்டியே, இப்போ உனக்கு எப்படி பாதிக்குது பார்த்தியா? தாத்தா சொல்கிறேன், அழுகுறேன், கெஞ்சுறேன், என்ன மாதிரியெல்லாம் கேட்குறேன் நான். உன்னை கேட்க மாட்டேன்ற இன்றைக்கி வந்து உனக்கு வந்து கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கண்ணே உன்னை தான் கேட்குறேன், தாத்தா கேட்குறதுக்கு பதில் சொல்லு. 6 வருஷம் 8 வருஷமாக தப்பு செஞ்சுட்டல, இன்றைக்கி கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கழுத்துக்கு மேலே வலி வந்தோன்னா அப்படியே இறங்கி கீழே அடி குருத்து, இடுப்புக்கு கீழே அடி குருத்தில் வலி வருதில்ல? கழுத்துக்கு மேலேயும் வந்துருச்சு, இடுப்புக்கு கீழ் குருத்தும் வலி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா கூட என்ன பண்ணுற, அடியே அப்பா முடியலப்பா அப்படிங்கிற. ஏண்டா கண்ணு, தாத்தா முடியல தாத்தா, உட்கார முடியல தாத்தா, இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தா அப்படிங்கிறான். இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தாங்கிறான். அப்படின்னா உன் வேலை முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? அது எந்த மருத்துவருக்காவது, சித்த மருத்துவருக்கு தெரியுமா, ஆங்கில மருத்துவருக்கு தெரியுமா, யுனானி மருத்துவருக்கு தெரியுமா, ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி போகும்போது உன்னுடைய ஆண்குறி என்ன ஆகும்? 2 காய் பகுதியும் இப்படி இருக்கிறது, ஆண்குறி நிலத்தை பார்த்து தொங்கிடும். அந்த மாதிரி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா ஏதோ ஒரு பெண் உன் பக்கத்தில் உனக்கு விருப்பப்பட்ட பெண் வந்து உட்கார்ந்து உன் ஆண்குறியை தொட்டு விரைப்புத்தன்மை உண்டு பண்ணால் கூட அது தொங்கிய நிலையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உணர்வுகளே அற்ற நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள், திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் இன்றைக்கி அந்த அளவு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்குறிய செயல் எழுந்துருச்சே. அப்போ தாத்தா என்ன சொன்னேன், கண்ணு பாரா சூரியன் உதிச்சிடுச்சு, கண்ணு சூரியன் உதிச்சிடுச்சுடா, கையெடுத்து கும்பிட்டுக்கடா, சூரியன் உதிச்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்ன அன்றைக்கி சொல்லு பார்க்கலாம், சொல்லு கண்ணு. உன் தாத்தா தானே கேட்குறேன், சொல்லு. உன் தாத்தா தானே நான் சொல்லு. கையெடுத்து கும்பிட்றான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். பாதிக்கட்டும் தாத்தா, அப்புறமேல் நான் வந்து பார்க்குறேன், எப்போ பாதிக்குதோ அப்போ வந்து உங்கள்கிட்ட விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு நீ சொன்னேன். இன்றைக்கி கண் கெட்டு போய் தாத்தாட்ட வந்திருக்கிய, எப்படி தாத்தா சூரியனை பார்க்குறதுன்னா 4 திசை எந்த பக்கம் வேணுமாலும் திரும்பி நின்று கும்பிட்டுக்கடா, உனக்கு எல்லாமே ஒன்று தாண்டாங்கிறேன் நான். 4 பக்கத்தில் எந்த பக்கத்தில் நின்று திரும்பி கும்பிட்டாலும் உனக்கு ஒன்று தானே. அந்த மாதிரி இருக்கிற பேர பையனை இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்லு, இந்த சேலம் சிவராஜ் தாத்தா, இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தா அந்த மாதிரி இருக்கிற மகன் போன்ற வாலிபர்களை வாழ்க்கையை விட்டுருவேணும் நான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு வர பேர பையனை முடியலைங்கிற ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த சேலம் சிவராஜ் தாத்தா விட்டுருவேண்ணா. ஒரு காலம் விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து
அவங்க உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாட்டை பண்ணி கொடுத்து நாடி நரம்புகள் பூரா சீராக வலு ஏற்பட்டு அந்த விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது மாமா போதுமாமா முடியல மாமா அப்படின்னு அந்த பெண் சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாத்தா செஞ்சு கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500, 9842713500, 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. மரணத்தை விட கொடியது காமம். மரணத்தை விட கொடியது காமமா? உலகத்தில் இருக்கிறதுல மரணம் தான் பெருசு. அதை விட பெருசு காமமா? மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி அந்த அளவு போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த அளவு நான் எடுத்து இதை விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, உலக நாட்டில் எந்த நாட்டிலேயே நீங்கள் போய் பாருங்கள், என்னோட தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மாதிரி, மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உயரமான அவங்கள பார்க்கும்போதே உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவு உயரம் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க எல்லாருமே. அந்த மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நடந்து வரும்போது ஒரு தேர் அசைஞ்சு வர மாதிரி தான் வருவானுங்க என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். பார்த்துருக்க இல்லையா? அங்கே அவங்களில் எந்த குறையாத ஆண்டவன் கொடுத்துருக்கானா? எந்த குறையும் கொடுக்கல. அதுவும் இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கண்ணத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தள்ள அப்படியே தக்காளி பழம் மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி இருப்பானுங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கு சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரியாது. இந்த சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கண்ணத்தை பார்க்கும்போதே அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கானா, இல்லை அவனுடைய விந்து கட்டுப்பாட்டை பூரா இழந்துட்டானா, எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவனாலும் கூட பண்ணலாம், திருமணம் பண்ண முடியுமா, திருமணம் பண்ண முடியாதா, பண்ணனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து உலக நாடுகளில் எங்கே போய் நீ சித்த வைத்தியத்தை பண்ணாலும் யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அதனால் இனிமேல் அந்த தவறு செய்கிறது நண்பர்கள் சேர்க்கையாலேயோ இல்லை வேறு கேர்ள் ஃப்ரெண்டு சேர்க்கையாலேயோ எதையோ தப்பு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா விந்துங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை உலக நாடுகளில் யாருக்குமே தெரியாது. விந்துங்கிறது எப்படி தெரியுமா உனக்கு? ஆண்டவன் கொடுத்துருக்கான்டா, ஆண்டவன் கொடுத்துருக்கான். எப்போ கொடுத்துருக்கான்? பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ அந்த மாதிரி 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. அந்த சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு உடம்புல 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, நீ அந்திம காலம் உயிரோடு இருக்கிற வரலும் நீ அந்த விந்தை செலவு செஞ்சுக்கிட்டு
கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அந்த குழந்தைங்களை திருமணம் பண்ணி வச்சு அந்த பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு நீயும் மனைவியும் 50-55 வயசில் கோயில் குளம் போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு மனைவி ஒரே ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபடுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 50-55 வயசுலேயும் ஒரு முறை மனைவி கேட்கும்போது அவளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற விந்தை மனம் போன போக்கில் கால் போன போக்கில் என் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், இந்த இதில் புக்கை படித்தேன், வீண் பண்ணி தொலைகிறீங்களடா, வீண் பண்ணி தொலைகிறீங்களே. யோசனை பண்ணிப்பார். விலை மதிக்க முடியாத பொருள் இந்த விந்து கட்டுப்பாடு. விலை மதிக்க முடியாத பொருள் தெரியுமில்ல உனக்கு? விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாத பொருள். எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு? எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட ஏசம் வாங்க முடியுமா? யோசனை பண்ணுங்கடா கண்ணு, யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. நான் 5 நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தாத்தாக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சேலம் சிவராஜ் தாத்தாக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாதது. ஆண்டவன் கொடுத்துருக்கிற சொத்து, உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சிருக்கிற சொத்து எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி இருந்தாலும் நீ எப்போ வேணுமாலும் அடிக்கலாம், எந்த வயசில் வேணுமாலும் அடிக்கலாம். வயசான காலத்தில் கூட அந்த பணத்தை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த விந்தை மீட்டு எடுக்க முடியுமா உன்னால்? சொல்லு, இழந்த சக்தியை உன்னால் மீட்டு எடுக்க முடியுமா? ஏண்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க? தாத்தா நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க? தாத்தா நான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுறீங்க? தப்பு செய்யாத தப்பு செய்யாத தப்பு செய்யாதுன்னு 22 வருஷமாக நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறீங்களா நீங்கள்? ஒரு நாளாவது கேட்குறீங்களா நீங்கள்? விலை மதிக்க முடியாத பொருள், விலை மதிக்க முடியாத பொருள். ஆண்டவன் கொடுத்துருக்குற சொத்து அது நமக்கு எப்படி தாய், அந்த மாதிரி இந்த ஆண்டவன் கொடுக்குற சொத்து இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது. அந்த விந்து கட்டுப்பாட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான் தெரியுமாடா? அந்த விந்து கட்டுப்பாட்டில் உனக்கு குழந்தை உண்டாகக்கூடிய அணுக்களை அதில் கொடுத்துருக்கான் பாரு. அளவு கடந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திர பாகியா உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோட ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்த சக்தியை படுபாவி அழிச்சு தொலைகிறீங்களே. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சுயன்பத்தில் தப்பு செய்கிறீங்க. கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான். அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு உணர்வுகள் கிடைச்சிருது அவனுக்கு. உணர்ச்சிகள் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறான்? அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 8 வருஷம் 10 வருஷம் தப்பு செஞ்சு தன் உடம்புல இருக்கிற உற்பத்தியான சக்தியை பூரா எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதுன்னா கூட அந்த சக்தியை, அந்த விந்து கட்டுப்பாட்டை சுரண்டி ஒன்றுமே இல்லாமல் அழித்து தொலைஞ்சிடறான். அழித்து தொலையும் போது அவனுடைய உடம்பு எப்படி போகுது? அவனுடைய உடம்பு எப்படி போகுது தெரியுமா உங்களுக்கு? இந்த விந்து நஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிற எந்த சித்த வைத்தியரும், இன்றைக்கி நம்ம ஊரில் சேலத்தில் கூட தான் நிறைய சித்த வைத்தியர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சித்த வைத்தியருக்கும் இது தெரியாது. புரியுதா உங்களுக்கு? எந்த சித்த வைத்தியருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு சித்த வைத்தியருக்கு இந்த அனுபவம் கிடையாது. இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியாது. இந்த பலகீனத்தை பற்றி விவரமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சித்த வைத்தியர்களுக்கு பலகீனத்தை பற்றி நான் சொன்னதை பேசுகிறத பார்த்து தான் காப்பி அடித்து பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த சுய சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த சித்த வைத்தியர்களுக்கு போய் வாழ்க்கையை ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சித்த வைத்தியங்கிறது சாதாரண சித்த வைத்தியம் கிடையாது. அதில் ஒரு உணர்வுகளை கண்டு அதில் ஒரு சந்தோஷம் அடைஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான்? படிப்படியாக அந்த தவறை செய்கிறான். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை இப்படி தப்பு செய்யறான். எப்படி தப்பு செஞ்சுட்டு வரான்? நண்பர்கள் சேர்க்கையால் தவறு செய்யறான். நானும் தலையால் அடிச்சுக்கிறேன். நண்பனை சேர்த்தாதரா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு பையனும் கெட்டு குட்டிச்சவராகிறதுக்கு நண்பர்கள் சேர்க்கத்தான் காரணம் அப்படின்னு நான் தலையால் அடித்து சொல்லிட்டு இருக்கேன். நண்பன் எப்பயுமே சிரிக்க பேச வேண்டாம். நண்பன் எப்பயுமே சிரிக்க பேசுவான். தெரிஞ்சுக்க நல்லா. உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான். தெரியுமில்ல உனக்கு? சிரிக்க பேசுகிற உன் நண்பன் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான். அழுது சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் தினசரி அழுவுறேன் நான். தினசரி அழுகுறேன். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, என்னடா பண்ணுறது? நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ளே இவங்களை திருத்தி ஒரு கரையில் சேர்த்திட்டு போயிடணுங்கிற ஆதங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை அழுது நான் சொல்லிட்டு இருக்கேன். தினசரி அழுது சொல்லிட்டு இருக்கேன்.
உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிறதுக்காக தானே சொல்கிறேன். நண்பன் சிரிக்க சிரிக்க பேசுகிறான், உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடறான். நான் அழுது பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி உன் வாழ்க்கையை வெற்றி அடையணும்னு தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இதில் எவ்வளோ படிப்படைகளை தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் போகுது, மலம் முக்கியம் இருக்கும்போது போகுது. இந்த கான்செப்ட் ஆங்கில மருத்துவருக்கு கடுகளவு கூட தெரியவே தெரியாது. தூக்கத்தில் போகிறதும் சிறுநீரில் போகிறதும் மலத்தில் போகிறதும் ஆங்கில மருத்துவர்களுக்கு இது கடுகளவு கூட இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா படித்து வரும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தவறு இல்லை, தப்பு செய்யலாம், இது பாதிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி 3 ரகத்தில் போகும்போது உனக்கு 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சு வந்துட்டிய, இப்போ உனக்கு எப்படி பாதிக்குது பார்த்தியா? தாத்தா சொல்கிறேன், அழுவுறேன், கெஞ்சுறேன், என்ன மாதிரியெல்லாம் கேட்குறேன் நான். உன்னை கேட்க மாட்டேன்ற இன்றைக்கி உனக்கு கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கண்ணே உன்னை தான் கேட்குறேன், தாத்தா கேட்குறதுக்கு பதில் சொல்லு. 6 வருஷம் 8 வருஷமாக தப்பு செஞ்சுட்டல, இன்றைக்கி கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கழுத்துக்கு மேலே வலி வந்தோன்னா அப்படியே இறங்கி கீழே அடி குருத்து, இடுப்புக்கு கீழே அடி குருத்தில் வலி வருதில்ல? கழுத்துக்கு மேலேயும் வந்துருச்சு, இடுப்புக்கு கீழ் குருத்தும் வலி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா கூட என்ன பண்ணுற, அடியே அப்பா முடியலப்பா அப்படிங்கிற. ஏண்டா கண்ணு, தாத்தா முடியல தாத்தா, உட்கார முடியல தாத்தா, இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தா அப்படிங்கிறான். இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தாங்கிறான். அப்படின்னா உன் வேலை முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? அது எந்த மருத்துவருக்காவது, சித்த மருத்துவருக்கு தெரியுமா, ஆங்கில மருத்துவருக்கு தெரியுமா, யுனானி மருத்துவருக்கு தெரியுமா, ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி போகும்போது உன்னுடைய ஆண்குறி என்ன ஆகும், 2 காய் பகுதியும் இப்படி இருக்கிறது, ஆண்குறி நிலத்தை பார்த்து தொங்கிடும். அந்த மாதிரி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா ஏதோ ஒரு பெண் உன் பக்கத்தில் உனக்கு விருப்பப்பட்ட பெண் உட்கார்ந்து உன் ஆண்குறியை தொட்டு விரைப்புத்தன்மை உண்டு பண்ணால் கூட அது தொங்கிய நிலையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உணர்வுகளே அற்ற நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள், திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் இன்றைக்கி அந்த அளவு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்குறிய செயல் எழுந்துருச்சே. அப்போ தாத்தா என்ன சொன்னேன், கண்ணு பாரா சூரியன் உதிச்சிடுச்சு, கண்ணு சூரியன் உதிச்சிடுச்சுடா, கையெடுத்து கும்பிட்டுக்கடா, சூரியன் உதிச்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்ன அன்றைக்கி சொல்லு பார்க்கலாம், சொல்லு கண்ணு. உன் தாத்தா தானே கேட்குறேன், சொல்லு. உன் தாத்தா தானே நான் சொல்லு. கையெடுத்து கும்பிட்றான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். பாதிக்கட்டும் தாத்தா, அப்புறமேல் நான் பார்க்குறேன், எப்போ பாதிக்குதோ அப்போ உங்கள்கிட்ட விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு நீ சொன்னேன். இன்றைக்கி கண் கெட்டு போய் தாத்தாட்ட வந்திருக்கிய, இன்றைக்கி கண் கெட்டு போய் தாத்தாட்ட வந்திருக்கிய. எப்படி தாத்தா சூரியனை பார்க்குறதுனா 4 திசை எந்த பக்கம் வேணுமாலும் திரும்பி நின்று கும்பிட்டுக்கடா, உனக்கு எல்லாமே ஒன்று தாண்டாங்கிறேன் நான். 4 பக்கத்தில் எந்த பக்கத்தில் நின்று திரும்பி கும்பிட்டாலும் உனக்கு ஒன்று தானே. அந்த மாதிரி இருக்கிற பேரப்பையனை இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்லு, இந்த சேலம் சிவராஜ் தாத்தா, இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தா அந்த மாதிரி இருக்கிற மகன் போன்ற வாலிபர்களை வாழ்க்கையை விட்டுருவேணும் நான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு வர பேர பையனை முடியலைங்கிற ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த சேலம் சிவராஜ் தாத்தா விட்டுருவேண்ணா. ஒரு காலம் விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, அவங்க உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாட்டை பண்ணி கொடுத்து, நாடி நரம்புகள் பூரா சீராக வலு ஏற்பட்டு அந்த விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது மாமா போதுமாமா முடியல மாமா அப்படின்னு அந்த பெண் சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாத்தா செஞ்சு கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு?